அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பில் வாதிக்க போகிறோம் பார்க்கலாம். இன்று நம்ம விவாதத்திற்காக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு என்பது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய அரசு எதிர்ப்பு. இது தமிழகத்திற்கு வஞ்சகம் செய்திருக்கிறதா அல்லது கர்நாடகத்திற்கு சாதகமான நிலைப்பாட்டை மத்திய அரசு எடுத்திருக்கிறதா? இந்த பொருளை தான் நம்ம விவாதமாக நம்ம மாற்றியிருக்கிறோம். காவிரியை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் வருகிறதோ இல்லையோ, அரசியல் அறிக்கைகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. நம்ம பெரிதும் எதிர்பார்த்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டுவிடும். இன்றைக்கு விவசாயிகள் சம்பா பயிரிட்டு விட்டு நகைகள் எல்லாம் அடமானம் வச்சு எல்லாம் காத்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பாதகமான ஒரு நிலைப்பாட்டை மத்திய அரசு எடுத்து விட்டது அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். மாலை நேர பத்திரிகைகளில் கூட காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய அரசு திடீர் மறுப்பு அப்படின்றது தான் தலையங்கமாக பல பத்திரிகைகளில் போட்டிருக்கிறாங்க. ஆனால் பலர் விமர்சனமாக சொல்வது இவங்க திடீர்னுலாம் மறுக்கலை, இது திட்டமிட்ட மறுப்பு தான், இதை முன்னாடியே அவங்க தீர்மானிச்சுட்டாங்க. இதைத்தான் இங்கே இருக்கக்கூடிய ஆளும் கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், தமிழ் ஆர்வலர்களாக இருக்கட்டும், இதைத்தான் நாங்கள் சொன்னோம், இதுதான் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். இது பற்றி தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். ஏன் இந்த எதிர்ப்பு நிலை? என்ன செய்ய போகிறது தமிழகம்? காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய அரசு எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் ஏன் இந்த எதிர்ப்பு நிலைப்பாட்டை மத்திய அரசு எடுத்தது? இனி என்ன செய்ய போகிறோம்? நாளை உச்சநீதிமன்றத்திற்கு மீண்டும் வழக்கு வரப்போகிறது. உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பை சொல்லப் போகிறார்கள்? நமக்கு சாதகமாக வருமா அல்லது இங்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் என்ன செய்ய போகிறார்கள்? இது பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். அரசியல் விமர்சகர் திரு சுமன் சி ராமன் அவர்கள் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நிர்மலா பெரியசாமி அவர்கள் வணக்கம். தேசிய சிந்தனையாளர் பேரவையிலிருந்து திரு ஜெயராமன் அவர்கள் வணக்கம். காங்கிரஸிலிருந்து ஹிதாயத்துல்லா அவர்கள் வணக்கம். நால்வருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் நம்மோடு தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு திரு PR பாண்டியன் அவர்களும் இணைகிறார். அவரையும் வரவேற்று விடுகிறேன். இதில் குறிப்பாக மத்திய அரசு சார்பாக, பாஜக சார்பாக ஒரு நிலைப்பாடோடு பேசுவதற்கு இல்லை, ஆனாலும் அந்த கருத்தை தான் நம்ம பிரதிநிதித்துவப்படுத்த போகிறோம். ஏனென்றால் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க தரப்பை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்றதையும் நம்ம சொல்லிட்டு தான் விவாதத்திற்குள் நகர வேண்டியிருக்கிறது. நான் திரு சுமன் சி ராமன் அவர்கள்ட்ட பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டுவிடும், நீதி கிடைச்சிடும்னு. நான் முதல்ல தெரிஞ்சுக்க விரும்புகிறது, ஏன் மத்திய அரசு இந்த நிலைப்பாட்டை எடுத்தது? இல்லை, இது மத்திய அரசு திடீர் மாற்றம் என்பதில் மாற்று கருத்தை இருக்க முடியாது. அவங்க நிலையை ஏன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா 2007 ட்ரைபுனலுடைய இறுதி தீர்ப்பு வழங்கப்படுகிறது. கர்நாடகம் அது கெசட் நோட்டிஃபிகேஷன் போகிற வரைக்கும் காத்துக்கிட்டு இல்லை, உடனே அதை சேலஞ்ச் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அப்போ மத்திய அரசு போய் சொல்லியிருக்கணும், இதுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை, காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டெல்லாம் நாங்கள் பார்லிமெண்ட்டில் பார்த்துக்கிறோம். அப்போ சொல்லலை, சரி விட்டுடுங்க. 2013 கெசட் நோட்டிஃபிகேஷன் வருது. மேட்ரு உச்சநீதிமன்றத்தில் இன்னும் இருக்குது. அப்பவும் போய் அவங்க உச்சநீதிமன்றத்தில் ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்து நீங்கள் ஏன் கேட்டுட்டு இருக்கீங்க, இதுதான் பார்லிமெண்ட் மேட்ரு, இதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லலை மத்திய அரசு. சென்ற வாரம் உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கிற 3 ஹியரிங்லேயும் உச்சநீதிமன்றம் அவார்டு தமிழகத்துக்கு நீர் கொடுக்க வேண்டும்னு உத்தரவிட்டிருக்கிறாங்க. காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் 2 வாரத்துக்குள்ள அப்படிங்கிறாங்க. அப்பவும் மத்திய அரசு போய் சொல்லலை. இந்த மாதிரி இன்னைக்கு கோர்ட் வந்திருக்கிற கோர்ட் ஏன் முன்னாடி இதை சொல்லலைன்னு கேட்டதுக்கு we made a mistake அப்படிங்கிறது ஒப்புக்கொண்டதாக இன்னைக்கு ஒரு கோர்ட். அது உண்மையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் மீடியாவில் ரிப்போர்ட் ஆனது தவறாக நாங்கள் ஒரு தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு மத்திய அரசு ஒப்புக்கொண்டதாக. இன்னொரு கேள்வி, இதனோட லிங்க்டு கேள்வி என்னன்னா, இதுவும் ஒரு மீடியா நியூஸ் வந்திருக்கு. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி திரு தேவகவுடா அவர்கள் கர்நாடகாவில் உண்ணாவிரதம் பண்ணுறாரு. காலையிலேருந்து மாலை வரைக்கும் உண்ணாவிரதம் பண்ணுறாரு. அப்போ ஒரு செய்தி வந்தது என்னன்னா, திரு சதானந்த கவுடா, மத்திய அமைச்சர், பாஜகவை சேர்ந்த சதானந்த கவுடா போய் அவரை சந்தித்து ஏதோ ஒன்று சொல்லாரு அப்படிங்கிற ஒரு செய்தி. அதை இப்போ இன்னைக்கு செய்தியாக வந்திருக்கிற விஷயம் என்னன்னா, சதானந்த கவுடா சொன்னார், நீங்கள் கவலைப்படாதீங்க, எக்காரணம் கொண்டும் மத்திய அரசு காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க, ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பிறகுதான் திரு தேவகவுடா அவருடைய உண்ணாவிரதத்தை விலக்கி கொண்டார் அப்படின்னு இன்னொரு மீடியா செய்தியும் வந்திருக்கு. ஸோ இது ஒரு பொசிஷனை நாங்கள் முன்னாடி மறந்துட்டோம், இப்போ தெரிவிக்கிறோங்கிற மாதிரி தோணலை.
ஏதோ ஒரு காரணத்திற்காக, ஏன்னா முன்னாடி மத்திய ஏதோ ஒரு காரணம் என்பதை விட கர்நாடகத்துல தேர்தல் வரணும், அங்க வெற்றி பெறணும், நம்ம தமிழகத்துல எல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை, கர்நாடகத்துல இது அரசியல் காரணம் தான், தேர்தல் தான் புரிஞ்சுக்கல. இது வந்து பியூர்லி லீகல் ரீசன் இல்ல. இந்த லீகல் ஒரே ஒரு 1 மினிட் கொடுத்தீங்கன்னா லீகல் மேட்டர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அந்த இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட்ல 7வது கிளாஸ்ல வந்து என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னா, எந்த ஒரு ஸ்கீம்னா இப்போ ஒரு காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு அமைக்கிறதுங்கிறது ஒரு திட்டம். அந்த ட்ரைபியூனல் அவார்டு மூலமாக எந்த ஒரு திட்டம் அமைக்கப்பட்டாலும் அமைக்கப்பட்ட பிறகு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். 30 நாள் அங்கு இருக்கணும், இல்ல அடுத்த செஷன் ஆஃப் பார்லிமெண்ட் உடனடியாக கொண்டு வர வேண்டும். பாராளுமன்றம் அதை ஆராய்ந்து அதில் மாற்றங்கள் சொல்லலாம், இல்ல அது ஃபுல்லாவே செல்லாதுன்னு கூட பாராளுமன்றத்துக்கு சொல்லும் உரிமை இருக்கிறது. ஆனால் மேலாண்மை வாரியம் அமைப்பது பாராளுமன்றம் அல்ல, மேலாண்மை வாரியத்தை அமைப்பது மத்திய அரசு. அந்த மேலாண்மை வாரியத்தை அமைத்து விட்டு அதை பாராளுமன்றத்துக்கு கொண்டு போனோங்கிறது இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட்ல ஒரு குறிப்பு இருக்கு. ஆனால் அப்படின்னா கூட இப்ப மத்திய அரசு வந்து லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷனை வந்து கோர்ட் என்ன சொல்றாங்க, பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு போகாதீங்கன்னு அவங்க சொல்லலையே, நீங்க அமைச்சிருங்க முதல்ல. அதுதானே வந்து பிரச்சனை வருது. நீதிபதி கேட்கிறார் மத்திய அரசினுடைய வழக்கறிஞர்கிட்ட, நான் 2 வாரம் கொடுத்தப்ப எனக்கு போதாதுன்னு நீங்க சொன்னீங்க, அப்ப கூட இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க சொல்லலையே அப்படின்னு கேட்கிறார். அப்போ இதற்கு பின்னணியில் அரசியல் தான் இருக்கு. பாஜக அரசு, மத்திய அரசு ஒரு அரசியல் கணக்கோடு தான் இதை கையாளுதுன்னு இப்ப எடுத்துக்கலாம். அதாவது சட்ட ரீதியாக இது எடுக்கப்பட்ட முடிவாக இது தெரியவில்லை. நிர்மலா பெரியசாமி அவர்களிடம் ஆளும் கட்சி முதல்ல இங்கு இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சொன்னது மத்திய அரசு வஞ்சித்து விட்டது. பிரதமர் மோடி அவர்களின் உருவ பொம்மையை எரிக்கக்கூடிய அளவுக்கு போராட்டங்கள்லாம் பார்க்கிறோம் தஞ்சை பகுதிகள். ஆளும் கட்சி எப்படி பார்க்கிறது மத்திய அரசின் நிலைப்பாட்டை? பிரதமர் மோடியை தான் பெரிதாக இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் நம்பினாங்க, இங்க இருக்கக்கூடிய பாஜக காரர்களே நம்பிட்டு இருந்தாங்க. அதை எப்படி பார்க்கிறீங்க? அதாவது எல்லாருமே பிரதமரை தான் நம்பினாங்க. நாங்கள் மட்டும் இல்லை, ஆளுங்கட்சி மண்ணில் தஞ்சை பாதைகளில் இருக்கவங்களா இருந்தாலும் யாராக இருந்தாலும் எல்லோருமே பிரதமர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கையை வச்சுருந்தாங்க. பிரதமர் மோடி அவர்கள் இந்த கடந்த 1ஆம் தேதி அன்று ஒரு மீட்டிங் பண்ணியிருக்கார், அது நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. சதானந்த கவுடா, ராஜ்நாத் சிங், ரவிசங்கர் பிரசாத், நீர்வளத்துறை அமைச்சர் இவங்களோட ஒரு டிஸ்கஷன் இந்த காவிரி வாட்டர் இஷ்யூ பற்றி பேசினப்போ என்ன முடிவெடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது. நாளை இது இன்று வரை இருந்துட்டு இன்னைக்கு இன்று மதியம் இப்படி ஒரு நமக்கு பாதகமான ஒரு முடிவு வருகிறது என்றால் நிச்சயமாக பிரதமரை நாம் சந்தேகப்படுவதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. பிரதமர் மேல இன்னொரு கேள்வி, இங்க இருக்கக்கூடிய விவாதத்திலேயே பல விவசாய அமைப்பை சேர்ந்தவர்கள் பலர் சொன்னது வந்து, நீங்க உங்களுடைய இன்றைய முதலமைச்சரே பதிவு செய்ததுதான், பாஜகவோ காங்கிரஸோ நீங்க நம்ப முடியாது, காவிரியில தமிழகத்திற்கு சாதகமாக இருப்பாங்கன்ற இடத்துல நீங்க இது அலர்ட்டா இருந்தீங்க, நீங்க எப்படி முழுதாக நம்பிட்டு இருந்தீங்கன்னு கேட்க. வேற என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? உச்ச நீதிமன்றத்துக்கு கட்டுப்படுவாங்கன்னு நம்ம நம்பணும். உச்ச நீதிமன்றத்துடைய ஆணையை கூட பிரதமர் மோடி அவர்கள் நிச்சயமாக அவர் தலைமையிலான ஒரு மத்திய அமைச்சரவை இதை வந்து இவ்வளவு மோசமா ஹேண்டில் பண்ணணும் நம்ம நினைக்கல. திடீரென்று நாம் நினைத்தது ஒன்று நடந்தது. வாரியம் நடுவண் அரசு, மத்திய அரசு என்பது பாஜக அரசு தானே. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? ஒரு விஷயம், நீங்க எப்படி நம்புறீங்கன்ற நீங்க சொன்ன அதுதான் நான் கேக்குறேன். அது எப்படி நம்பாம இருக்க முடியும்? இவ்வளவு பெரிய இந்திய தேசத்துல 29 மாநிலங்களை கொண்ட இவ்வளவு பெரிய இந்திய நாட்டுல நடுவண் அரசு கேவலம் ஒரு மாநிலத்தின் ஒரு எலெக்ஷனுக்காக, ஒரு தேர்தலுக்காக இப்படி ஒரு இந்திய இறையாண்மைக்கே அச்சுறுத்தலாகக்கூடிய, இந்திய ஒருமைப்பாட்டுக்கே அச்சுறுத்தலாகக்கூடிய ஒரு முடிவை பிரதமர் மோடி போன்றவர்கள் சேர்ந்து எடுப்பாங்க நம்ம எதிர்பார்க்கல. அது உண்மைதான். நிச்சயமா அது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் விஜய், ஏன் வந்து நம்ம அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடத்த கூடாது? நம் ரத்தத்தோட, நம்மளுடைய உணர்வுகளோட, நம்மளுடைய பாரம்பரிய வீர விளையாட்டை நம்ம ஏன் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கட்டுப்படுத்தானே பேசாம இருக்கோம்? ஏன் நம் இளைஞர்கள் அதை செய்யக்கூடாது? இனி அலங்காநல்லூர்ல ஜல்லிக்கட்டு காளைகள் புறப்படலாமே. நம்ம இனி தமிழக அரசு என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறது அப்படின்றத அடுத்தடுத்த கட்டங்களை நான் கேள்வியாக கேட்கிறேன். அதற்கு முன்பாக திரு பாண்டியன் அவர்கள்ட்ட தான் கேள்வி. இதை நீங்க முன்கூட்டியே முன்னுணர்ந்தீங்களா, இல்ல காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய அரசு ஒத்துக்கொண்டு விடும் என்று நீங்கள் நம்பி இருந்தீர்களா? இந்த நிலைப்பாட்டை எப்படி பார்க்கிறீர்கள்? அடுத்தடுத்த கட்டத்துக்கு நான் அடுத்த கேள்வி வச்சிருக்கேன், இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இந்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? மத்திய அரசு காவிரி பிரச்சனையில் மத்திய அரசு நமக்கு சாதகமாக இருக்கும் என்று நினைத்ததை விட
இந்தியாவினுடைய அரசியல் சாசன சட்டத்தை மத்திய அரசு பின்பற்றும், பாராளுமன்ற ஜனநாயகத்தை மதிக்கும், உச்ச நீதிமன்றத்திற்கு களங்கம் ஏற்படாமல் பார்த்து கொள்ளும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அது முழுமையும் பொய்த்து போய்விட்டது. இந்திய இறையாண்மையை பாதுகாக்கும் என்று நம்பினோம், அதுவும் போய்விட்டது. கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாக்கும் என்று நம்பினோம், அதுவும் இன்றைக்கு காணல் நீராக போய்விட்டது. இதை நாங்கள் இந்த அளவிற்கு அதிர்ச்சியாக இன்றைக்கு தான் உணர்ந்திருக்கிறோம். நீங்க அதிர்ச்சியாக அதுல அவர்கள் சொல்றாங்க வந்து காவிரி நடுவர் மன்ற இந்த தீர்ப்புகளே கூட ஒரு சஜஷன் தான், பரிந்துரை தான், இது தீர்ப்பு அல்ல அப்படின்ற வாதத்தை முன் வச்சிருக்கிறாங்களே மத்திய அரசு. மத்திய அரசுடைய நடவடிக்கை மோசடித்தனமானது. ஏற்கனவே அந்த அட்டர்னி ஜெனரல் நேரடியாக ஒப்புக்கொள்கிறார், எங்களுடைய பணி துவங்கிவிட்டது, விரைவில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும் என்று சொல்கிறார். அன்றைக்கு இந்த சட்டத்தை ஏன் அவர்கள் படிக்கவில்லை? 2013 மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது அரசிதழாக்கப்பட்டது. அன்றைக்கு இருந்த சட்ட வல்லுநர்களோ மத்திய அரசினுடைய சட்ட அமைச்சரோ அட்டர்னி ஜெனரலோ ஏன் அன்றைக்கு இந்த கருத்தை அங்கு முன்மொழியவில்லை என்று தெரியவில்லை. ஏற்கனவே கர்நாடகாவில் முதலமைச்சராக இருந்த ஜெகதீஷ் ஷட்டர் 2013 அரசிதழாக்கப்பட்ட பிறகு அடுத்து தொடரப்பட்ட வழக்கில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதை கர்நாடக அரசு கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொள்கிறது என்று பிரமாண வாக்குமூலத்தை தாக்கல் செய்தார்கள். அன்றைக்கு இந்த சட்டத்தை பற்றி முடியாமல் தெரிந்து கொள்ளாமல் இருந்தார்களா? இதெல்லாம் மிகப்பெரிய நகைச்சுவை மட்டுமல்ல, இன்றைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி மட்டுமல்ல, இந்தியாவிற்கு இன்றைக்கு ஒரு கருப்பு தினமாக மத்திய அரசுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தை கலக்கப்படுத்தி இருக்கிறது. பாராளுமன்ற ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் கேள்விக்குறியானது மட்டுமல்ல, இந்திய மக்கள் பாராளுமன்றத்தின் மீது வைத்திருந்த நம்பிக்கை பொய்த்து போய்விட்டது. திரு PR பாண்டியன், இப்போது கூட சமீபத்திய செய்தியாக கூட சித்தாராமையா சில 1000 கன அடி நீர் வந்து திறந்து விடுவதற்கான உத்தரவை பிறப்பிச்சதாக கூட சொல்றாங்க. அதுதான் நம்ம பிளாஷ்ல நான் என்னுடைய கேள்விக்கு வந்து விடுகிறேன். அது வந்து செய்தியாக கூட போட்டிருக்காங்க. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கு, மத்தியில பாஜக அரசு இருக்கிறது. நீங்க பேசுற கான்ஸ்டிடியூஷன் பத்தி பேசுகிற போது இந்த 2 தேசிய கட்சிகளுமே ஒரு விதமான ஒரு அரசியல் விளையாட்டை விளையாடுவதாக பார்க்கிறீங்களா? திரு PR பாண்டியன். 2 பேருமே கர்நாடகத்தில் அதிகார போட்டிக்கு துணை போகிறார்கள் என்பது வேறு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இந்திய சுதந்திர போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு வேறுபாடு இருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அமல்படுத்துவதில் ஏற்றுக்கொள்வதில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் காங்கிரசுக்கும் வேறுபாடுகள் இருக்கிறது. இந்திய சுதந்திர போராட்டத்தில் பெரும்பங்கு காங்கிரசுக்கு இருக்கிறது. நேருனுடைய தொடர்ந்து இன்றைக்கு நேரு குடும்பத்தின் சார்பில் கட்சியுடைய தலைவராக இருக்கிறார். நான் 2 வரலாறு பத்தி கேட்கல, காவிரி பிரச்சனையில் கேட்கிறேன். மாநிலத்தில் இருப்பது காங்கிரஸ் அரசு, மத்தியில பாஜக அரசு வருகிறேன். ஆகவே சட்ட வாங்க வாருங்கள். காங்கிரஸ் கட்சி அந்த மாநிலத்தை ஆள்கிறது. ஆனால் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இயங்குகிறது. ஆனால் மத்திய ஆட்சியில் இன்றைக்கு போராட்டம் என்றால், இன்றைக்கு மிகப்பெரிய போர் என்று சொன்னால், ஒரு அவசர தேவைக்கு பிரதமரும் சோனியாவும் அவ்வப்போது சந்தித்து பேசுகிறார்கள். காவிரி பிரச்சனையில் ஒத்த கருத்தோடு தான் அங்கு கலவரம் தூண்டியதாங்கிற சந்தேகம் வந்திருக்கிறது. நான் கேட்பது, பாரதிய ஜனதா கட்சிக்கு சட்டத்தை அமுல்படுத்துவதில் கொள்கை ரீதியாக வேறுபாடுகள் இருக்கலாம். அம்பேத்கர் ஏற்றிய சட்டத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டது காங்கிரஸ் கட்சி. அவர்கள் இன்றைக்கு பிஜேபி அரசியல் சாசன சட்டத்தை குழி தோண்டி புதைக்கிற போது, ஒரு பாராளுமன்ற ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிற போது காங்கிரஸ் கட்சியும் துணை போகலாமா என்பது என்னுடைய அடிப்படையான கேள்வி. காங்கிரஸ் கட்சியும் பிஜேபியும் ஒத்த கருத்தோடு செயல்படுகிறார்கள். பேசலாம். திரு ஹிதாயத்துல்லா அவர்கள்ட்ட இன்னும் துலக்கமான பதிலுக்காக மத்திய அரசு எப்படி வஞ்சித்தது அப்படின்றத திரு சுமன்சி ராமனாக இருக்கலாம் அல்லது நிர்மலா பெரியசாமி, திரு PR பாண்டியன் அவர்களே போதுமான அளவுக்கு மோடியை விமர்சிச்சிருவாங்க. என்னுடைய கேள்வி, காங்கிரசினுடைய ரோல் இதுல என்னன்றதுதான் என் கேள்வி. இன்றைக்கு நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பாக இருக்கட்டும், இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் நடந்த நடப்பாக இருக்கட்டும், இவையெல்லாம் மற்ற 3 பேரும் சொன்னபடி பாரதிய ஜனதாவுடைய மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சித்திருக்கிறது. தமிழகத்தில் காங்கிரஸாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், நாம் அத்துணை பேரும் கர்நாடக அரசையும் கண்டிக்கிறோம். ஆனால் கர்நாடக அரசுக்கு இடம் கொடுத்த மத்திய பாஜக அரசையும் நாம் கண்டிக்கிறோம்.
இன்றைக்கு பிரச்சனை எங்கே இருக்கிறது என்று சொன்னால், மத்திய பாஜகவுடைய ஆட்சி கடந்த 2-3 வாரங்களுக்கு முன்பாக என்ன சொன்னார்கள், நீங்கள் 3 வாரம் எங்களுக்கு தவணை கொடுக்கிறீர்கள், கூடுதலாக தவணை கொடுங்கள் என்று கேட்டது மத்திய அரசு வழக்கறிஞர் நம்பர் 1. அதன் பிறகு 1 வாரங்களை கூடுதலாக கொடுத்தார்கள். ஆனால் தொடர்ந்து 3 முறை கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை மதிக்காதனால் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த வருத்தம் மட்டுமல்ல, நாம் சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்கிறார்கள் என்பதற்காக வேண்டிதான் காவிரி மேலாண்மை வாரியத்தை 4 நாட்களில் அமைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, மத்திய அரசுக்கு ஒரு உத்தரவு போட்டார்கள், 2 மாநிலத்தையும் கூடி பேசி என்று. அந்த நாடகத்தையும் நடத்தினார்கள். அப்போது கேட்டிருக்க வேண்டும், இந்த வேலையெல்லாம் எங்கள்கிட்ட வச்சுக்காதீங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம், நாங்கள் நாடாளுமன்றத்தில் சட்டத்தை இயற்ற பிறகு இதை பற்றி பேசுங்கன்னு உச்சநீதிமன்ற நீதிபதிகள்ட்டும் சொல்லலை, அன்றைக்கும் சொல்லலை. சரி, நான் கேட்பது இந்த 4 நாளுக்கு இந்த 2 நாளா நடந்த விஷயம் என்னன்னா, எல்லா மாநிலங்களும் காவிரி மேலாண்மை வாரியத்திற்கான உறுப்பினர்களை தந்த பிறகு, அவருடைய ரெப்ரசன்டேட்டிவை கொடுத்த பிறகு கர்நாடகா கொடுக்காத நிலையில இன்றைக்கு 11th hour என்று சொல்வார்கள், இறுதி நேரத்தில் சதி ஈரத்துண்டை போட்டு கழுத்தறுப்பது என்று கிராமத்திலே சொல்வார்கள். இந்த வேலை இன்னைக்கு நடந்திருக்கு. இதுக்கு நீங்க காங்கிரஸோ பிஜேபியோ திமுகவோ அதிமுகவை தாண்டி இன்றைக்கு மத்திய அரசு தான் முடிவெடுக்க வேண்டும். கடந்த மத்திய அரசு யார் சார்? பாஜக. கடந்த மத்திய அரசு இருந்தது காங்கிரஸ் தான். அதைத்தான் சொல்றேன். கடந்த மத்திய அரசு நீங்க வானத்துல வைக்கிறீங்க. கடந்த மத்திய அரசு அரசிதழில் காலதாமதம் ஆனாலும் கூட உச்ச நீதிமன்றத்துடைய சொல்லி அவர் அழகா சொல்லிட்டு வந்தார் பாண்டியன். 2 கட்சிகளுக்கும் எப்படி நீங்க அரசியல் சட்டம் எப்படி இருக்குதுங்களா தெளிவா சொல்லிட்டு வந்தார். இந்த நான் சொல்வது நான் சொல்லி முடிச்சேன். கான்ஸ்டிடியூஷன் நீங்க தான் உரிமை கொண்டாடுறீங்க. அந்த 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 அரசியலமைப்பு சட்டத்தின் கழுத்து முறிக்கப்படுகிற போது காங்கிரஸ் என்ன ரோல் எடுக்குது? நான் என்ன கேட்கிறேன், இன்றைக்கு இந்த சட்டத்தை வைக்கிறார்கள். அந்த சட்டத்தில் என்ன இருக்கு தெரியுமா? ஆர்டிகல் 262 நம்பர் 1 என்ன சொல்லி இருக்கு, 2 பேருக்கும் பிரச்சனை வரும்பொழுது, புதுசா பிரச்சனை வரும்போது, இப்ப ஏற்கனவே பிரச்சனை வந்துதான் இன்னைக்கு தீர்ப்புக்கு வந்திருக்கு. பிரச்சனை வந்தால் அவர்கள் சட்டம் பாராளுமன்றத்தில் இயற்றலாம். நம்பர் 1. அதனுடைய 2வது பகுதி என்ன வந்திருக்குன்னு சொன்னா, அந்த சட்டம் இயற்றப்படுவதற்கு நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க தேவைனா இயற்றப்படலாம் தான் அதுல வந்து. இல்ல, அதத்தான் சார் சொல்றேன். அதத்தான் அவரும் சொல்லிட்டார். திரு சுமன் சி ராமன் அவர்களும் அதையே சொல்லிவிட்டார்கள். நான் என்ன கேள்வினா, இருங்க சார், கழுத்துல ஈரத்துண்டை போட்டு காவு வாங்கிட்டாங்க அப்படின்றது தமிழகத்துக்கு மட்டும் இல்ல, அரசியலமைப்பு சட்டமும் சேர்த்துதான் காவு வாங்கப்பட்டு. இருங்க, அதுதான் இந்த இடத்துல காங்கிரஸோட ரோல் என்ன? ஏன்னா மாநிலத்துல நீங்க இருக்கிறீங்க, நீங்க தேசிய கட்சியா இருக்கிறீங்கன்றதுனால உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நான் அடிக்கடி சொல்வது, காங்கிரஸாக இருந்தாலும் நாங்கள் எதிர்க்கிறோம், பாஜகவாக இருந்தாலும் எதிர்க்கிறோம். அங்கே நாளைக்கு அதிமுக அந்த கட்சியினுடைய கிளை இருக்கு, நாளைக்கு அதிமுக அங்கே ஆட்சி செய்தாலும் அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் ஒரு சொட்டு தண்ணி தரமாட்டேன் என்றுதான் சொல்லுவார்கள். இதுல போய் நீங்க காங்கிரஸ் என்று பிரித்து பார்க்க கூடாது. அந்த ஊர் காங்கிரஸ், இந்த ஊர் காங்கிரஸ் கேட்கல சார். நம்ம அகில இந்திய தலைமையினுடைய நிலைப்பாடையும் நம்ம பேச வேண்டியது. இப்ப நான் கேட்பது, நம்ம அதுதான் கேட்போம். நம்ம பேச தலைமை சோனியா காந்தி அவர்கள் இதே ஆட்சியிலே மன்மோகன் சிங் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள், திமுக காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு நீர் வேண்டும் என்று கேட்ட பொழுது அன்றைய டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் 10 TMC தண்ணீரை, பிறகு 9 ஆனது, உடனடியாக கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் கடுமையாக நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்ன நேரத்தில் தான் அன்றைய கர்நாடக அரசு 10 TMC விட்டுருக்கு. இந்த 2.5 வருஷத்துல இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் 2 தரப்பு பாண்டியன் அவர்களையும் வருகிறேன். நான் வந்துடுறேன், ரொம்ப நேரம் வேண்டாம், நான் வந்துடுறேன். குற்றச்சாட்டு அன்றைக்கு கேட்ட மாதிரி நம்மளோட 50 MPக்கள் இன்னைக்கு அதிமுகவுக்கு இருக்கு. எப்படி கர்நாடக அரசு சட்டத்துக்கும் போச்சு, அரசியலும் செய்தார்கள், ஒட்டுமொத்தமாக செய்தார்கள். அந்த வேலையை தமிழ்நாட்டில் அது முக்கியமான இது. இரண்டாவது சுற்றுல அதுதான் பேச போறோம். நாளைக்கு கூட போலாம். இல்ல, அடுத்த சுற்றுல பேசுவோம், ரொம்ப நேரம் வேண்டாம். திரு ஜெயராமன் அவர்கள்ட்ட மத்திய அரசினுடைய இந்த நிலைப்பாட்டை நீங்க எப்படி பார்க்கறீங்க? கண்டிப்பாக
நீங்க வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமா நேரம் கொடுக்கணும். ஏன்னா இந்த 3 பேரு பிஆர் பாண்டியன் வச்ச கடுமையான இப்போ நான் குற்றச்சாட்டு. உங்கள்ட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். என்னன்னு நீங்க பாஜக அரசு மத்திய அரசு ஆதரிச்சு பேச போறீங்களா? கண்டிப்பா. அப்படின்னா அதை தெளிவுபடுத்தி இல்ல அதை நான் தெளிவுபடுத்தி சொல்றேன் உங்களுக்கு. இந்த ஆதரவாளர். 4 பேர் இல்லாம நீங்களும் சில கடுமையான குற்றச்சாட்டுகளை வச்சீங்க. அதுக்கும் சேர்த்து பதில் மத்திய சொல்லணும். அரசின் அதனால நீங்க ஆதரவாளர். இவங்களோட சமமா வச்சு பார்க்காம சரி. என்ன ஒரு சவல பிள்ளையா நீங்க அங்கீகரிச்சு நீங்க இந்த இடத்துல எனக்கு நேரம் இல்ல நீங்க தான் அதிகார பிள்ளை. இல்ல சவலை பிள்ளை. அதிகார பிள்ளை. ஏனென்றால் வாங்க. எங்களுடைய ரெப்ரசன்டேஷனே இல்லாம இதே சேனல்ல நாங்கள் வசைபாடுபட்டுள்ளோம். சரி. அதுவும் வரலாறு. அதனால சொல்றேன். அதிகார பிள்ளை கிடையாது. அதனால வாங்க திரு ஜெயராமன் வாங்க பதில். இதுல பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியோ நரேந்திர மோடியின் ஆட்சியோ வசை மாறி தூற்றுவது என்பதோ அல்லது அவர் மீது சந்தேகத்தை ஏற்படுத்தி தமிழகத்திலே அரசியல் ரீதியாக பாரதிய ஜனதா கட்சியையும் ஆர்எஸ்எஸையும் மோடியும் கொச்சைப்படுத்துவது என்பதோ இது புதிதல்ல. 142 டிஎம்சி நீரை உயர்த்த வேண்டும் என்று கோர்ட்டுக்கு ஆணை பிறப்பித்த உடனே முல்லை பெரியாருக்கு உடனே உயர்த்தி தந்தது பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி. அது மட்டுமல்லாது எண்ணற்ற பல திட்டங்கள். அதற்கு பின்பு நான் வருகின்றேன். இப்போ அண்ணன் சொன்னாங்க அதெல்லாம் கிடையாதுங்க, மோடி அரசு தாங்க, சூழ்ச்சி தாங்கன்னாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் அரசியல் ரீதியாக கேட்குறேன். டிஎஸ்பி கணபதினு ஒருத்தர் மைசூரில் டிஎஸ்பியாக இருந்தவர் கொல்லப்பட்டார். அதுக்கு ஜார்ஜ்ங்கிற மந்திரி தான் காரணம்னு சொல்லி இருங்க சொல்லி முடிக்கிறேன் ப்ளீஸ். என்னால அலோ பண்ண முடியாது சார். இல்லங்க ஒரே ஒரு விஷயம் சார். நான் சொல்றேங்க. இருங்க சார். நீங்க வந்து அவர் வந்து இல்ல பிஆர் பாண்டியன் வந்து அம்பேத்கருடைய இத மீறினாருன்னு போது நீங்க சொன்னீங்க. இல்ல சார். நான் என்ன சொல்றேன், சோனியா காந்தி சிபிஐ என்கொயரி கணபதி சொன்ன மாதிரி நல்ல விளையாட்டு விளையாடி இல்ல திரு ஜெயராமன். வார்த்தை சொன்னாரு. திரு ஜெயராமன் தண்ணி திறந்து விடுங்க. திரு ஜெயராமன் ஒரே ஒரு விஷயம் திரு ஜெயராமன் என்னால திரு சுமன் சி ராமன் அவர்கள் ஒரு அரசியல் விமர்சகராக வைத்த குற்றச்சாட்டு என்பது நீங்க அதுக்குள்ள எல்லாம் என்ன நேர்கள் அதுக்காக தான் காத்திருக்காங்க அந்த பதில். இல்லைங்க அரசியல் ரீதியா புழுதி வாரி தூத்தும் போது நானே அரசியல் ரீதியா விஷயங்களை உங்களுக்கு என்னால நேரம் அப்புறம் என்னால நான் தர முடியாது, நீதி செய்ய முடியாது. அவர் செய்த சரி அப்ப பிஆர் பாண்டியனோ அண்ணனோ எங்க மேல புழுதி வாரி தூத்துவாங்க, நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? திரு ஜெயராமன் இப்ப நீங்க சொல்றது கேட்கறதுக்கு நான் வந்து கேக்குறீங்களா? இல்ல நீங்க அவங்க ஜெயராமன் பிஆர் பாண்டியன் நோ திரு ஜெயராமன் அம்பேத்கரின் சட்டவிரோதத்துக்கு விரோதமாக நடக்கின்றார் என்று சொல்லும்போது நீங்கள் ஏன் வாய் மூடி மௌனியாக இருந்தீர்கள்? நீங்கள் அதற்கு திரு ஜெயராமன் சாரி ஜெயராமன் நீங்க இல்ல நீங்க இருங்க நீங்க விவாதத்தை இன்னொருக்கு தள்ளுறீங்க. நான் திரும்ப அவர் தள்ளும்போது சார் நீங்க இருங்க சார். இந்த காவேரி திரு ஜெயராமன் பேசணும் இல்ல சார், உங்கள்ட்ட பதில் இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. நீங்க பதில் இல்ல நீங்க எப்படி நீங்க நான் திரும்ப கேக்குறேன். காவேரி இஷ்யூ கேக்குறேன். நீங்க வந்து you cannot put your word in my to my mouth. இல்ல நான் கேள்வி தான் கேட்பேன். பெரிய ஆளா கேள்வி தான் கேட்பாங்க சார். அம்மா அக்கா வந்து மரியாதைக்குரிய அம்மா சொல்லும்போதும் கூட நீங்க அப்பவும் வந்து சட்டத்தை மீறணுமான்னு கேட்டபோது நீங்களே வேற பாயிண்ட் நான் 2 பாயிண்ட் சொல்றேன். மானிட்டரிங் கமிட்டி 2013ல ட்ரிபியூனல் அமைக்கப்பட்ட உடனே சூப்பர்வைசிங் கமிட்டி கூட்ட போது தமிழ்நாட்டிலிருந்து ரெப்ரசன்டேஷன் பலமுறை கூட்டப்பட்ட போதும் போகவில்லை. நான் குற்றம் சாட்ட விரும்பவில்லை. நாம் செய்த தவறுகளை நாம் அதையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது மேலாண்மை வாரியம் அமைக்கின்றோம் என்ற பொழுது பிற மாநிலங்கள் மெம்பரை கொடுத்த போதும் நம்ம போகல. ஆனால் நான் அதுக்குள்ளேயே நான் போக விரும்பவில்லை. இதையெல்லாம் நாம் எல்லாம் சகித்துக் கொண்டுதான் வந்து விட்டோம். இப்பொழுது இதையும் நான் சகித்துக் கொள்ள விரும்பவில்லை. உங்களை விட எனக்கு காவிரி நீரில் பாதிக்கப்படுகின்றவன் நான் ஒரு நாளையும் ஒரு விவசாயி. மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன், பாராளுமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமல் நீங்கள் போர்டு அமைத்தீங்கன்னா அது செல்லாது. அதனால நீங்க வேற ஒரு மாநிலத்துக்குள்ள போய் மத்திய அரசு உங்க பாயிண்ட் ஐ காட் யுவர் பாயிண்ட் அமைச்சிட்டு பாராளுமன்றத்துக்கு போனாங்க. பாராளுமன்றத்துக்கு ராட்டிபிகேஷன் வேணும். இப்ப சட்ட சிக்கல் எங்க கொண்டு போறீங்கன்னா சட்ட சிக்கல் நீங்க எங்க கொண்டு போறீங்கன்னா பாராளுமன்றமா கோர்ட்டாங்கிறதுக்கு இப்ப கொண்டு போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு விவாதத்தை நோக்கி தான் நாம் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். உச்சநீதிமன்றம் கூட இதே ஸ்டாண்ட சொல்லலாம். நீங்க முதல்ல அமைங்க, வேணா கொண்டு போய் இல்ல அது துலக்கமாக கேட்பது. நான் உங்களிடம் அவர் சொன்ன ஒரு விஷயம் இல்ல, ஒரே ஒரு விஷயம். ஏன்னா திரு ஜெயராமன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் நான் உங்களுக்கு கூடுதலான நேரம் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஏன்னா மத்திய அரசு சார்பாக அனுமதிக்க முடியாதுன்றீங்களே, எதுவுமே பேச விடாம நீங்க நினைக்கிறது மட்டும் தான் நான் பேசுறேன். ஏங்க நீங்க எங்க மேல புழுதி வாரி தூத்தும் போது இல்ல சார், நீங்க வேற ஒரு நான் கேக்குறதுக்கு பதிலே சொல்ல சார். நான் என்னன்னா சார், இங்க பாருங்க, நீங்களும் தமிழகத்தை ரெப்ரசன்ட் பண்றீங்க, விவசாயிகள், உங்களுடைய நிலைப்பாடு தெரிவதன் மூலமாக விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும்ன்றதுக்காக தான் நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப மத்திய அரசு இப்படி சொல்லிடுச்சு, ஏன் 2 வாரத்துக்கு 4 வாரம்னு கேட்டப்ப ஏன் மத்திய அரசு சொல்லல? ஏன் மத்திய அரசு மேலாண்மை வாரியம் இப்ப அமைக்க முடியாது, நிர்வாக சிக்கல் இருக்குன்னு சொன்னுச்சு? அதுக்கான காரணத்தை சொல்லுங்க. நீங்க கவர்மெண்ட் ஃபைல் பண்ண அஃபிடவிட் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்காது. ரஸ்தோகி சொல்லி இருக்கிறது, I apologize for that. I am very sorry.
என்று சொல்லுகின்றார். சுமன் ஸ்ரீராமனும் கோட் பண்ணார் நான் நினைக்கிறேன். இல்ல, ஐ but அம் நாட் ஷூர் அது யார் சொன்னீங்கன்னு தெரியல. இருங்க நான் சொல்லி பொறுப்புள்ள முடிக்கிறேன். ஒரு அரசு இல்ல பொறுப்புள்ள நான் அரசுங்க. பார்க்கலைங்க, இதுக்கு மோடி வந்து நீ என்ன ஃபைல் பண்றேன்னு மோடி தினசரி வந்து சூப்பர்வைஸ் பண்ண முடியும். எல்லா கோர்ட்டுக்கும் மோடி வந்து பிரதமருக்கு தெரியாம இது இல்லைங்க. நடந்திருக்க இல்ல வாய்ப்பே இல்ல. இல்ல இல்லைங்க. ஒரே பிரதமர் ஒரு ஒரு மீட்டிங் சார், சார், போட்டு ஒரே கிடையாதுங்க. நிமிஷம், ஒரு இல்லைங்க. நிமிஷம். இல்ல, அதோட விஜய், மட்டும் இல்லாம விஜய், ஒரே நிமிஷம். ஆ. அதாவது இந்த கர்நாடகா வந்து முதல் முறையாக உச்சநீதிமன்றத்துக்கு போய் இது வந்து பாராளுமன்றம் மூலமாக தான் வர வேண்டும் என்று சொல்லியிருந்தால் இது வந்து ஏற்றுக்கொள்ளலாம். சரி, இது வரைக்கும் அது யாருமே எப்படி பேசல. எத்தனை தாத்தா திடீர்னு ஒத்துப்பான்? அந்த அவன் point- ஒத்துக்கலாம். அவன் இருங்க சார், இருங்க. 2007ல இன்டரிம் அந்த ஃபைனல் அவார்டு வந்துச்சு இல்லையா, அந்த அவார்டை வந்து கர்நாடகா உச்சநீதிமன்றத்தில் அப்பீல்ல போறாங்க. அந்த அப்பீல்ல போகும்போதே கர்நாடகா என்ன சொல்றாங்க, இது பாராளுமன்றம் மூலமா வர வேண்டிய விஷயம், இதுக்கும் நீதிமன்றத்துக்கும் இது கிடையாது, ட்ரைபியூனல் அவார்டு வந்து பைண்டிங்கே கிடையாது அப்படின்னு 2007ல சொல்றாங்க. ஸோ இது வந்து சரி, இப்போ திடீர்னு வந்து நேற்று கர்நாடகா கொண்டு போய் ஒரு கோர்ட்டில் இந்த மாதிரி ஒரு வாதம் வைக்கிறாங்க. அதனால மத்திய அரசு இப்போதான் பார்க்குறாங்க, அதனால ஒரு இது சொல்றாங்கன்னா கூட பரவாயில்ல. 2007ல இருந்திருக்கு, 2013ல கெசட் நோட்டிஃபிகேஷன் வரும்போது இதே ஆர்குமெண்ட். கர்நாடகா வந்து இந்த ஆர்குமெண்ட்டை நேற்று காலை கொண்டு வந்து உச்சநீதிமன்றத்தில் வச்சாங்களா? 7 வருஷம் முன்னாடியே வச்ச ஆர்குமெண்ட் தானே இது. நம்ம இருபத்தி பேச- ஒன்பதாம் ஒரு தேதி பிரேக் எடுத்துட்டு நம்ம முன்னாடி பேசலாம். பேசல. சில இனி நம்ம தமிழ்நாட்டில் என்ன செய்ய போகிறோம், இனி இதுதான் நிலைப்பாடுனா நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது. நான் மீண்டும் மத்திய அரசினுடைய நிலைப்பாட்டிற்காக, திரு ஜெயராமன் அவர்கள் சொன்னதற்காக, மீண்டும் நம்ம நிலைப்பாட்டிற்காக இதே அரங்கத்தில் பல கேள்விகள் கேட்கப்பட்ட போது கூட பாஜக சார்பாக பேசியவர்கள் வந்து இது பாராளுமன்ற ஒப்புதல் தான், உச்சநீதிமன்றம் எங்களை ஆணை அப்படிலாம் சொல்லலை, 4 வாரம் பொறுத்துருங்க, எதுக்குங்க அவசரப்படுறீங்க அப்படின்ற விவாதத்தை தான் இங்கே முன் வச்சிட்டு இருந்தாங்க. நம்ம அதன் அடிப்படையில் தான் விவசாயிகள் சார்பாக நின்று கேட்கிறோம். நாம் கேட்பது விவாதத்தில் யார் தர்க்கத்தில் வெற்றி பெற்றார்கள் என்பதல்ல, தமிழகத்திற்கு நியாயம் கிடைக்குமா, நீர் கிடைக்குமா, அதற்காக தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இனி அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்தது. மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கின்றேன். காவிரி மேலாண்மை வாரியம் மத்திய அரசினுடைய நிலைப்பாடு இது தொடர்பாக தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு PR பாண்டியன், இங்கு திரு H ராஜா அவர்களோ அல்லது தமிழிசை அவர்களோ பேசுகிற போது இதை வந்து ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக தான் பேச தீர்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பையே மதிக்காத கர்நாடக அரசு காவிரி மேலாண்மை வாரியம் சொன்னால் மட்டும் செஞ்சிட போகிறாங்களா? அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி மத்திய அரசுக்கு இன்னும் அதிகமாக இருக்கிறது, அதை நோக்கித்தான் மத்திய அரசு நகர்கிறதுன்னு சொல்கிறாங்க. அப்பட்டமான பொய் பிஜேபி பேசுவது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் H ராஜா ஒரு கருத்தை சொல்கிறார், தமிழிசை ஒரு கருத்தை சொல்கிறார். தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு மோசமான அணுகுமுறைகளை நாங்கள் பார்த்தது கிடையாது. மத்திய அரசு சட்டத்துக்கு விரோதமாக உண்மைக்கு புறம்பாக பேசுகிறார்கள். வேதனையாக இருக்கிறது. யார் நாட்டை பாதுகாக்க போகிறார்கள் என்கிற அச்ச உணர்வுக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நான் கேட்கிறேன், இன்னைக்கு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்பதை யார் முடிவெடுத்தது? நடுவர் மன்றம் அமைப்பதற்கு யார் முடிவெடுத்தது? அதற்கு சட்ட அங்கீகாரம் யார் கொடுத்தது? அதற்கான அமைப்புகளை உருவாக்கி உச்சநீதிமன்றத்தில் யார் அரசியலாக்கப்பட்டது? யார்? உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு ஏற்ப ஆட்சிகள் மாறலாம், பிரதமர் மாறலாம், ஆனால் சட்டப்படி அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பை முந்தைய ஆட்சி அதற்கு சட்ட அங்கீகாரம் உண்டு என்று சொல்வதும், இன்றைக்கு இருக்கிற ஆட்சி காலம் போன கடைசியில் இல்லை என்று சொல்வதும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது மிகப்பெரிய கூத்தாக இருக்கிறது. அரசியல் சாசன சட்டம் இன்றைக்கு கேவலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்தியாவிற்கு இன்றைக்கு ஒரு கருப்புள்ளியாக இருக்கிறது. யார் பாதுகாக்க? இன்றைக்கு கருப்பு தினமாக அனுபவிக்க வேண்டிய நிலையில் தமிழக விவசாயிகள் அவர்கள் வாதிட்ட மத்திய யார் ஏற்றுக்கொள்வார்கள்? இந்த கூற்று சரிதானா? பாராளுமன்றம் இன்றைக்கு வெட்கி தலைகுனிய வேண்டிய மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. யார் இதை பாதுகாக்க போகிறார்கள்? காவிரி பிரச்சனையில் இப்படி ஒரு அணுகுமுறை நாளைக்கு நாங்கள் கேட்கிறோம். மத்திய தொகுப்பு ஏன் நெய்வேலி மின்சாரத்தை கொடுக்க வேண்டும்? என் கேள்விக்கு இருக்கிற முதலாளிகளுடைய வருமான வரி என்ற பெயரில் ஏன் மத்திய அரசு கொடுக்க வேண்டும்? கூடங்குளம் மின்சாரம் ஏன் கொடுக்கப்பட வேண்டும்? கல்பாக்கம் மின்சாரம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு சுமன் ஸ்ரீராமன் அவர்கள்ட்ட இந்த பிரச்சனையை இனி நம்ம எப்படி, நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு வருகிறது, இனி எப்படி இதை நம்ம எப்படி போகும்னு நீங்க பார்க்கிறீங்க? நாளைக்கு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்று வந்து உச்சநீதிமன்றம் சொல்லலாம், நீங்கள் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்குவதற்கு எங்களுக்கு உத்தரவிடுவதற்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லலாம். ஒரு ஆப்ஷன். இன் விச் கேஸ் மத்திய அரசு வேற வழி இல்லை. அப்போவும் வந்து மத்திய அரசு அமைக்கலைன்னா நம்ம வந்து மத்திய அரசுக்கு எதிராக கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் பெட்டிஷனை சுப்ரீம் கோர்ட்டில் போட வேண்டியது ஒரு பாசிபிலிட்டி.
ரெண்டாவது பாசிபிலிட்டி உச்சநீதிமன்றம் சொல்லலாம், நீங்கள் அமைச்சிட்டு அதுக்கப்புறம் பாராளுமன்றத்துக்கு கொண்டு போங்க ஒப்புதலுக்கு அப்படிங்கிறதும் ஆகலாம். அந்த ரீதியாக ஒரு தீர்ப்பு வந்ததுன்னா அதுக்கு தாமதமாகறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மத்திய அரசு அமைச்சிட்டு அதுக்கப்புறம் பாராளுமன்ற செஷனில் வந்து அங்கே கொண்டு போய் அதை பாஸ் பண்ணி அதுக்கு பிறகு நடக்கிறதுக்கு அட்லீஸ்ட் இந்த காவேரி இந்த சீசன் வந்து ஒன்றும் தண்ணி வராமல் தான் போகும். மூன்றாவது வந்து கர்நாடகாவுக்கு எதிரான இந்த கண்டெம்ப்ட் வந்து சுவோமோட்டோவாக உச்சநீதிமன்றம் அதற்கு அதை பார்த்து என்ன செய்ய போகிறார்கள். ஏன்னா தொடர்ந்து வந்து 5 உத்தரவு கொடுத்தாச்சு, எல்லா உத்தரவுக்கும் ஒன்றும் அவங்க மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற ரீதியாக அவங்க பதில் சொல்லியாச்சு. இன்னைக்கு வந்து கடைசி நிமிஷத்தில் வந்து குடிநீருக்கு மட்டும் அல்ல, குடிநீரை தவிர வேறு எதுக்கும் நாங்கள் தண்ணியை பயன்படுத்த மாட்டோம்னு சொன்னவங்க இன்னைக்கு வந்து பாசனத்துக்கு எங்கேருந்து தண்ணி வரும்? தண்ணி இல்லை, தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லாத தண்ணி இன்னைக்கு பாசனத்துக்கு எங்கிருந்து வந்துச்சு? மழை பெய்யுதான் கொஞ்சம். இல்லை, அதாவது அந்த அடிப்படையில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உச்சநீதிமன்றம் அந்த கண்டெம்ட் பெட்டிஷன் எப்படி கண்டெம்ப்டை வந்து அவங்க காக்னிசன்ஸ் எடுத்துக்க போகிறாங்களா, அதற்கு என்ன டீல் பண்ண போகிறாங்க. ஸோ மிக முக்கியமாக இந்த பாயிண்ட்டை நாளை உச்சநீதிமன்றம் மத்திய அரசினுடைய இன்றைய வாதத்தை அவர்கள் நிராகரித்து விட்டார்கள் என்றால் பிரச்சனை இல்லை. முழுமையாக நிராகரிக்கவில்லை, ஆனால் பாதி நிராகரித்து நீங்கள் முதல்ல காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டை ஃபார்ம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பாராளுமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படியும் சொல்லலாம். முழுமையாக மத்திய அரசினுடைய நிலைப்பாடை இன்றைய நிலைப்பாடை ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக நமக்கு வந்து இந்த உடனடியாக அடுத்த சில மாதங்களில் இந்த பிரச்சனையில் எந்த விதமான ஒரு பிரேக் த்ரூ வராது. உங்களிடம் திரு ஹிதாயத்துல்லா அதை தான் முதல் சுற்றிலேயே அதை கோடிட்டு காமிச்சார். நீங்கள் கர்நாடகம் நீங்கள் சட்டம், நான் நீதிமன்றம் தான், வேற ஆப்ஷன் இல்லைன்றதையும் என்னால் புரிந்து கொள்ள முடியும். இந்த அரசுக்கு எந்த நிலைப்பாடு, நாங்கள் நீதிமன்றம் வேற எங்கும் நமக்கு நீதி கிடைக்காதுன்ற இடத்தில் ஒரு அரசு நிலைப்பாடை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் கர்நாடகாவில் ஒரு அரசியல் அழுத்தம், ஒரு ப்ரெஷர், நீங்கள் நேர் எதிராக இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் கட்சியாக இருக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைச்சு ஒரு அரசியல் அழுத்தம் தருவது போல தமிழ்நாடு அரசுல அப்படி கொடுக்கல. அரசியல் அழுத்தம் கொடுத்ததுல தமிழ்நாடு பின்னடைஞ்சிருச்சு. அதற்கான தேவை இதுவரை இல்லாமல் இருந்ததுங்கிறது தான் உண்மை. அதாவது இதுவரைக்கும் உச்சநீதிமன்றம் நமக்கு ஆதரவாக இருந்தது. கடந்த சமீப காலமாக உச்சநீதிமன்றம் தமிழகத்தை ஒரு கருணை பார்வையோடு நம் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயத்தை உணர்ந்துதான் ஒவ்வொரு தீர்ப்பையும் வழங்கி வந்தது. இன்று மதியம் நடந்தது ஒரு எதிர்பாராத, உண்மையிலேயே திகைக்க வைக்கக்கூடிய ஒரு முடிவு. இது யாருமே எதிர்பார்க்கல. இன்னைக்கு காலையில என்ன நடந்தது, ஏன் அப்படி ஒரு தீர்ப்பு வந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா கடந்த 29ஆம் தேதி மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உமாபாரதி அவர்களோடு நம்ம இருதரப்பு பேச்சுவார்த்தை நடந்தது இல்லையா, கர்நாடகாவுக்கும் தமிழகத்துக்கும். அந்த இருதரப்பு பேச்சுவார்த்தையின் போதே மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் தான் யார் பக்கம் இருக்கிறார் என்பதை கொஞ்சம் தெளிவாக கோடிட்டு காமிச்ச மாதிரி தான் தோணுது, காண்பித்தது அதெல்லாம். ஏன்னா அவர் கர்நாடகா நிபுணர் குழுவை அமைக்க வேண்டும் சொன்னதை தான் ஆதரிச்சார், அதைத்தான் நமக்கு வற்புறுத்தினாங்க. அப்பவே நாம் ஒருவேளை அதை புரிந்து கொள்ள வேண்டுமா எனக்கு தெரியல. குறிப்பிடுவதற்கு மன்னிக்கணுமா, உமாபாரதி சொன்னதில் நீங்கள் அதுலேயும் உள்நோக்கம் கற்பிக்கிற மாதிரி இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நல்ல வேளை நீங்கள் போன சுற்று மாதிரி மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தலை, அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நாம் வந்து இருக்குங்கிறோம், அவங்க இல்லைங்கிறாங்க. யார் அதை சொல்றதுக்கு நடுவையான ஒரு இது வேணும், அதுக்காக தான் அவங்க உமாபாரதி சொன்னாங்க. நீங்க தொடர்ந்து வாரியம் அமைக்கிறதுல இல்ல மேலாண்மை வாரியம் இல்ல, நீங்க அதுக்கு ஒரு நிபுணர் அழைச்சு இல்லமா ஒரு இடைக்கால இல்ல தண்ணி வேணுங்கும் போது மேலாண்மை வாரியம் அமைப்பதில் என்ன பிரச்சனை இருக்க முடியும் கர்நாடகாவுக்கு? அவங்க வந்து சூப்பர்வைஸ் பண்ண போறாங்க, தண்ணி இருக்கிறதே ஒரு நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பின்படி அதை பிரிச்சு கொடுக்க போறாங்க. இதுல என்ன பிரச்சனை இருக்க முடியும்? இதை ஏன் அவர்கள் வேண்டாம்ங்கறாங்க? சரியான ஒரு நடுநிலைமையோட காரணம் ரொம்ப சிம்பிள். மேலாண்மை வாரியம் வந்து விட்டால் அணைகளின் கண்ட்ரோல் அவங்களிடம் அடிப்படை தவறு இருக்குது. அதனாலதான் நான் அங்கதான் வரேன். இன்னைக்கு கூட பாஜக தரப்புல இருந்து ஹெச் ராஜா அவர்களோ தமிழிசையோ அவர்களுடைய இன்டர்வியூ பார்க்கிற போது மேலாண்மை வாரியத்தின் அவங்க என்ன சொல்றாருன்னா, இல்லங்க மறுபடியும் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கணும். இல்ல நான் பேச்சுவார்த்தைன்றதை விட்டுருங்க, நமக்கு எல்லாம் நீங்க சொல்றீங்கல்ல நம்பிக்கொண்டு இருக்கக்கூடியது அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் தான். நீங்க கர்நாடகத்தினுடைய காட்சி இருங்க ஒரே ஒரு விஷயம், நம்ம கர்நாடகத்தின் காட்சிகளை பார்க்கிறோம். எல்லா அரசியல் தலைவர்கள் சட்டமன்றத்துல ஒரு அழுத்தம் நடந்துட்டே இருக்கு. ஒரு நேர் ஆனா இல்லங்க ஒரு அரசியல் அழுத்தத்தை குறைந்தபட்சம் நீங்க எங்க இருக்கக்கூடிய இல்ல நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். திமுக தலைவர் பயன்படுத்தக்கூடிய இல்ல ஒரே ஒரு கேள்வி, இங்க இருக்கக்கூடிய குறைந்தபட்சம் தமிழக பாஜக தலைவர்களையாவது அழைத்து ஆளுங்கட்சி பேசி இருக்கா?
நம்ம அவர்களை பிரதமரை அழைத்து சந்திக்கலாம் அதற்கான ஒரு அழுத்தம் இதுவரைக்கும் அதற்கான தேவையே வரலையே. இப்பதானே இல்லங்க, இனிமேல் என்ன முல்லை உங்களுக்கு பெரியாறிலும் சரி, இப்ப இதுவரைக்கும் காவிரி நடுவர்மன்ற காவிரி பிரச்சனையிலையும் சரி, இதுவரைக்கும் சட்ட ரீதியா தான் நம்ம அணுகி இருக்கோம். திரு ஹிதாயத்துல்லா இதுவரைக்கும் ஏன்னா உச்சநீதிமன்றம் போனாங்க, உச்சநீதிமன்றம் தான் தீர்ப்பே கொடுத்தது. நம்ம அதை யார்கிட்டையும் எதிர்பார்க்கல. இத்தனை கனடி அது நிறைவேற்றினாங்களா இல்லையான்றது வேறு கதை. உச்சநீதிமன்றம் தான். ஏன்னா வேற எங்களுக்கு பொலிட்டிக்கலா போறதுல பிரச்சனை இருக்குன்றது தான் இந்த அரசின் நிலைப்பாடு. ஆனா நீங்க இதை எப்படி பார்க்கறீங்க? ஒரு அரசியல் அழுத்தம் மூலம் உண்மையில் மத்திய அரசை நம்ம பணிஞ்சு கீழே கொண்டு வந்திருக்க நிச்சயமா முடியாதுங்கிறதா ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். உச்சநீதிமன்றம் அரசியல் சட்டம் சட்டங்களின் அடிப்படையில் தான் செயல்படுகிறது. உங்களுக்கு பீகாருடைய மதுவிலக்கு விஷயமாக இருக்கட்டும், ஒரு விஷயத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் தான் நாடாளுமன்றத்திலே பலமாக வருகிறது. அந்த அரசியல் மூலமாக உள்ளவர் தான் ஆட்சி அமைக்கிறார்கள், அவர்கள் தான் சட்டம் இயற்றுகிறார்கள். ஆக நான் அரசியல் செய்ய மாட்டேன், வெறும் நீதிமன்றத்தை மட்டும்தான் நாங்கள் நாடுவோம் என்று சொன்னதன் விளைவு இன்றைக்கு தமிழகத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவு. ஒரு எக்ஸ்கியூஸ் ஒரே ஒரு முகுல் ரோத்தகி சித்தராமையா சேர்த்தாமா சொல்றேன். நம்ம செஞ்ச தவறை நாம் ஒத்துக்கறணுமா? ரெண்டாவது அதான் சொல்லிட்டு வர்றேன். ரெண்டாவது, இன்றைக்கு ஒரே ஒரு சாரி நான் சொல்லுகிறேன் என்று மத்திய அரசுடைய அந்த வழக்கறிஞர் சொல்லிட்டா லட்சக்கணக்கான அந்த காவிரி பகுதியினுடைய மக்களுடைய கண்ணீரை துடைத்து விட முடியுமா? ஏன் இந்த சாரி சொல்வதற்கு முன்பாக அவர் சுமந்த் சி ராமன் சொன்ன மாதிரி நாளைக்கு காவிரி மேலாண்மை உச்சநீதிமன்றம் சொல்ற மாதிரி அமைச்சு விட்டுட்டு அதன் பிறகு போய் நாடாளுமன்றத்தில் போய் சட்டம் இயற்றட்டும். அதுல நாம தோல்வி வருமா இல்லையாங்கிறத எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப நீ எப்படி ஆளுங்கட்சிக்கு சொல்றீங்களோ அதே நான் காங்கிரஸ் கட்சிக்கு செய்ய சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு தலைமை டெல்லியில இருக்கிறாங்க. சொல்லுங்க. காங்கிரஸ் இங்க இருக்கக்கூடிய தமிழக காங்கிரஸ் உங்களுக்கு உணர்வு இருக்கு, அதெல்லாம் இருக்கல, வரணும் தான் தமிழ்நாட்டுக்கு தனி. ஆனா நீங்க உங்க தலைமைக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடிஞ்சதா உங்களால? அப்படி ஒரு மீட்டிங் நடந்தது. ஒரு விஷயம் நான் ஏற்கனவே சொன்னேன், எங்க தலைமைக்கு அன்று இருந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பாராளுமன்ற உறுப்பினரும் போய் அழுத்தம் கொடுத்தார்கள். டாக்டர் மன்மோகன் தொடர்ந்து விட்டார் ஒன்று சொன்னேன். இப்ப இருக்க சொல்லிக்கிறேன், எந்த அழுத்தமும் தமிழ்நாடு அரசோ தமிழக எம்பிக்களோ போய் எங்க தலைமையை பார்க்கவும் இல்லை. நீங்க பாத்தீங்களான்னு நான் சொல்றேன், அதுக்காக அடுத்து வரேன். குஜராத்துக்கும் ராஜஸ்தானுக்கும் நதிநீர் பிரச்சனை இருக்கு, அதுவும் நீதிமன்றத்தில் இருக்கு. ரெண்டுக்குமே தலைவர் அமித்ஷா தான். அமித்ஷா வந்து கூப்பிட்டு ரெண்டு பேரையும் கூப்பிட்டு சொன்னவனை விட்டு கொடுங்கன்னா விட்டு கொடுத்துடுவாங்களா? ஜார்க்கண்டுக்கும் ஒரிசாவுக்கும் பிரச்சனை. ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர் அமித்ஷா. அமித்ஷா சொல்றதுனால யாரும் கேட்கவும் மாட்டாங்க. அதுதான் காங்கிரஸ் தலைமையாக இருந்தாலும் ஒரு விஷயம் உச்ச நீதிமன்றத்தில் இருந்ததன் காரணமாகத்தான் உங்களுக்கு கர்நாடக அரசு இந்த அரசிதழில் வெளியிடுவதற்கு காங்கிரஸ் காலத்தில் தாமதமானது. அதே நேரத்தில் உச்ச நீதிமன்றம் சொன்ன உடனே காங்கிரஸ் ஆட்சி உடனே அரசிதழில் வெளியிட்டது. அதே உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு பாஜகவுக்கு சொல்லி இப்ப ஏறத்தாழ 2.5 வருஷம் ஆகியும் கூட நாம தாமதப்படுத்திட்டோம், நாம தவறு செய்துட்டோம், மேலாண்மை வாரியத்தை அமைச்சிருவோம். நாளைக்கு வந்து கர்நாடக எம்பிக்கள் வெறும் 28 பேர், தமிழ்நாடும் புதுவையும் 40 பேர் பிளஸ் ராஜ்யசபாவையும் கணக்கு போட்டீங்கன்னா ஏறத்தாழ 50க்கு மேற்பட்ட எம்பிக்கள் நாம இருக்கிறோமே. நாம நினைச்சா அங்கே போய் அரசியல் செய்திருந்தால் 3 கர்நாடகத்துடைய மத்திய அமைச்சர்கள் போய் இன்னைக்கு அரசியல் செய்ததன் காரணமாக மோடி அவர்கள் பலியாகி இருக்கிறாரே, அந்த பலியான வேலையை ஏன் நல்ல உறவு ஜெயலலிதாவுக்கு இருக்கு. இந்த உறவை வைத்துக் கொண்டு இந்த பாராளுமன்றத்தை எண்ணிக்கை அரசியல் அழுத்தம்ங்கிறது லோக்சபா பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு. நீங்க 37 பேர் இருக்கிறத வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. பல சட்டங்கள் நம்ம எதுவுமே செய்ய வேணாம். தமிழ்நாட்டுல இருந்து எந்த முயற்சியும் செய்ய வேணாம். அந்த அம்மா செய்வாங்க. இல்ல கட்சியிலயும் யாரும் ஒண்ணுமே செய்யல. பாராளுமன்றத்துல என்ன பேசுறது? ஒரு நிமிஷம் நான் முடிச்சறேன். நான் சொல்றேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. வரேன் நிச்சயம். நீங்க அனைத்து கட்சி கூட்டம் போட்டாலோ உடனடியாக இந்த மாதிரி ஒன்றாக போய் பிரதமர் சந்திச்சிருக்க வேண்டும் என்பது என் கருத்து. ஆனால் அதனால வந்து டிராமாட்டிக்கா மத்திய அரசு அவங்க நிலைப்பாட்டை மாத்திருப்பாங்க. ஒரு நிமிஷம் முன்னாடி திமுகவினுடைய ஆதரவுடன் தான் மத்திய அரசே இருந்தது. அவ்வளவு ஆண்டு காலம், அத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி மத்தியில திமுக ஆதரவு அளித்தது.
எத்தனையோ கிட்டத்தட்ட ஒரு காலகட்டத்தில் 10 அமைச்சர்களோ என்னமோ இருந்தாங்க தமிழ்நாட்டிலிருந்து. அப்போ வந்து இல்லாத கொடுக்க முடியாத அழுத்தத்தை இப்போ இருக்கிற மத்திய அரசு மேல எப்படி அருமையான கேள்வி. ஒரே ஒரு விஷயம், நான் திரு ஜெயராமன் அவர்களுக்கு நேரம் கொடுக்கணும். வேண்டாம், அவருக்கு கட்டாயம் நான் நேரம் கொடுத்தாங்க. இதுல என்னன்னா, இன்றைக்கு நீதிபதிகளே கேட்கிறாங்க, நாங்க இவ்வளவு உத்தரவு போட்டோமே அதை நிறைவேற்றினீங்களா அப்படின்றப்ப திரு ரகுபதி அவர்கள் நினைக்கிறேன் கர்நாடகா சார்பா, அவரு அப்படிலாம் இல்லை, ஆனா அதை பத்தி நாங்க கலந்து பேசிட்டு பேசுறோம். கம்ப்ளீட் வயலேஷன் தான் இங்க நடந்துட்டு இருக்கு. இது எப்படி இது ஒவ்வொன்றாக எல்லாமே கர்நாடகத்தில் இது இடியாப்ப சிக்கல். இப்ப கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்னு சொல்லி இப்ப கர்நாடகத்தை டிஸ்மிஸ் பண்ணிடுவோம்னு வச்சுப்போம், நாளைக்கு என்ன நடக்கும்? இதை விட இன்னும் கடுமையான ஸ்டெப்பை தான் அவங்க எடுப்பாங்க. அதனால தான் பேச்சுவார்த்தையின் மூலமாகத்தான் நாம் தீர்வையும் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தையும் இருக்க வேண்டும் என்பது டாக்டர் தமிழிசையும் ஹெச் ராஜாவும் சொல்வது. ஏனென்றால் நாளைக்கு இதை விட இன்னும் கடுமையான நிலைப்பாட்டை கர்நாடகா எடுக்கிறாங்கன்னு சொல்றேங்க. விறகால் வரைச்சிருக்காங்க, இப்ப சம்பாக்கு விறகால் வரைச்சிருக்காங்க டெல்டா பகுதிகளில். மரியாதைக்குரிய PR பாண்டியனுக்கு தெரியும், அவர் மாதிரி எனக்கு கடுமையான கேவலமான வார்த்தைகள்ல நான் சொல்லல. மரியாதைக்குரிய அண்ணன் PR பாண்டியனுக்கு தெரியும். அவர் என்ன சொல்றாரு, கரும்புள்ளி மோடி அப்படி பொதுவெளியிலே என்னெல்லாம் பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. ஒரு அதிகாரம் இல்லாம ஒரு வாய்ப்பு இல்லாம மத்திய அரசுலயே எம்பிக்கள் இடம் பெறணும், மத்திய அமைச்சரவையிலேயே ராதாகிருஷ்ணன் இடம் பெறணும். ஒரு சொட்டு தண்ணீரை வாங்கி கொடுக்க முடியல. சட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய மத்திய அரசாங்கம் சட்டத்தை புறக்கணிக்குது. உச்சநீதிமன்றம் தீர்ப்பை கண்டனத்துக்கு ஆளாயிருக்கு. விறகால் விதைக்கு ஒரு மாசம் ஆகி போச்சு. ஒரு மழை பெய்யலைன்னா இன்னும் 2 நாள்ல பயிர் அத்தனையும் கருகி போயிடும். ஒரு பயலுக்கு அங்க எதுவுமே மிஞ்சாது, நான் உட்பட. அந்த அளவுக்கு ஒரு கடுமையான சூழ்நிலை இன்று நிலவுகின்றது. நீங்க இன்னொரு சிச்சுவேஷனையும் பாருங்க. 99 ஆண்டு வாக்கிலே இதே போன்ற ஒரு காவேரி பிரச்சனை வந்த பொழுது மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் ஹெக்டேவை கூப்பிட்டு சொல்லி பேசி நீரை ராவோடு ராவாக திறந்து விட்டார்கள். அன்றும் இந்த பிரச்சனை இருந்தது. நீங்கள் பேச்சுவார்த்தை மூலமாகத்தான் பல தீர்வுகளை நீங்கள் எட்ட முடியும். என்னங்க நான் உங்களுக்கு பல பழைய வரலாறு நீங்க சொல்லும்போது நான் கேட்டுக்கணும் இல்லைங்க. நீங்க சலிச்சுக்காதீங்க, நீங்க நடுநிலையோட பேசுங்க. மோடியை திட்டலாம், ஆமாங்க நானும் உங்களோட சேர்ந்து மோடியை திட்டிடுறேங்க. நீங்க உள்நோக்கம் கற்பிச்சு நீங்க தாங்க கற்பிக்கிறீங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க. 600 கள்ள பணத்தை நீங்க வந்து இருங்க ஒரு நிமிஷம் என்ன கருத்து இருங்க ஒரே ஒரு நிமிஷம் நான் நேரா கருத்து கொஞ்சம் இருங்க. நீங்க பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு பாருங்க என்னன்னா இல்ல ஒரே ஒரு நிமிஷம் கோடி ரூபாய் கருப்பு பணத்தை ஒரே ஒரு நிமிஷம் சார் ஒரே மாதிரி நாளைக்கு காவேரி பிரச்சனைக்கு மரியாதைக்குரிய மோடி அவர்கள் நிச்சயமாக சொல்கின்றனர். தேசிய ஒருமைப்பாட்டில் நம்பிக்கை வைத்துள்ள ஜெயராமன் நான் நேரடியாக பேச போறேன். ஜெயராமன் இருங்க ஜெயராமன் நான் நம்புறேன். நான் நேரடியாக பேச வேண்டியிருக்கு. ஒரே ஒரு விஷயம் தான். இப்போ இங்க இருக்கக்கூடியவர்கள்ட்ட திரு ஜெயராமன் அவர்களுக்கு ஆதரவான பார்வையாளர்கள் கூட இருக்கலாம், ஹிதாயத்துல்லாவிற்கு ஆதரவான பார்வையாளர்கள் கூட இருக்கலாம். நம்ம ஹிதாயத்துல்லா அவர்களையும் கடுமையானதான் கேள்வி கேட்கிறோம், ஆளும் கட்சியையும் கடுமையாகத்தான் கேள்வி கேட்கிறோம். ஆனா எப்படி வந்து ஒருத்தரை கேள்வி கேட்கிறப்ப மட்டும் நீங்க ஒரு பக்க சார்போடு இருக்கிறீங்கன்ற கேள்வியை திரு ஜெயராமன் வைக்கிறாரு. எனக்கு அது புரியவே இல்லை. 1947 எப்படி உள்நோக்கம் கற்பிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. சட்ட நிர்ணய சபையை ஃபார்ம் பண்ணாரு, பாண்டியன் என்னென்னமோ அதை பத்தி பேசினாரு. அப்ப அம்பேத்கர் சொன்னதை கேட்கலங்கும் போது அப்ப இதே பாண்டியன் அவர்கள் காமன் சிவில் கோட் கொண்டு வரணும்னு அம்பேத்கர் சொன்னாரு. அத மரியாதைக்குரிய இதயத்துல கேட்பாரா பாண்டியன்? நான் ஒரு தலைப்புக்குள்ள நின்னு பேசணும். இல்லங்க அவர் தலைப்பு விட்டு அவர் போறது தலைப்பு காவிரி. அவர் என்ன சொல்ல வந்தாதனுடைய சாரம் காங்கிரஸே அவர் சொல்றாரு சார். அரசியலமைப்பு சட்டத்தில் இவ்வளவு பொறுப்பு இருக்கக்கூடிய காங்கிரஸ் அவர் கோடிட்டு திட்டுறாரு சார். இல்லங்க நியாயமா கோவப்படணும் சார். அம்பேத்கருடைய நீங்க எங்க கொண்டு போறீங்க சார்? இல்லங்க அவர் பேசினது என்ன சொன்னாரு? நீங்க எங்க பார்வையாளர்களுக்கு தெரியும், பார்வையாளர்களுக்கு தெரியும். பார்வையாளருக்கு அவர் காங்கிரஸையும் சொல்றாரு. பார்வையாளர் பார்க்கட்டாங்க. அவர் சொல்றாரு காங்கிரஸுக்கு அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அரசியலமைப்பு சட்டத்தின் கழுத்து முறிக்கிற போது காங்கிரஸ் என்ன செய்தது என்ற கேள்வியை நான் மீண்டும் ஹிதாயத்துல்லா அவர்கள்ட்ட தான் கேட்கிறேன். அப்படிதான் விவாதம் போயிட்டு இருக்கு. பார்வையாளர்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்வையாளர்கள் உணரட்டும், பார்வையாளர்கள் செஞ்சுங்க. நான் இறுதி சுற்றுல வரேன். எல்லாரும் சுருக்கமாக திரு PR பாண்டியன் இனி என்ன செய்ய வேண்டும் நாம்? இதுதான் என்னுடைய கேள்வி. எல்லாரும் சுருக்கமாக ஒவ்வொரு நிமிடம் பதிவு செஞ்சிருக்கேன். திரு PR பாண்டியன் இனி செய்ய வேண்டியது தமிழ்நாட்டில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் உடனடியாக ராஜினாமா செய்யணும். தமிழக அரசிற்கு எந்த நிதி ஒதுக்கீடும் கிடையாது. தமிழ்நாட்டிற்கென்று எந்த திட்டங்களையும் மத்திய அரசு வழங்குவது கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற வாழ்வாதார உரிமைகள் பறிபோகிறது. சட்ட ரீதியான நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் கூட பறிபோகிறது. சட்டத்தை மதிக்காமல் மத்திய அரசாங்கமே
உச்சநீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு முதலில் மத்திய அரசாங்கத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். கர்நாடக அரசு கூட போடுகிற தீர்மானங்கள், எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் உச்சநீதிமன்ற தீர்ப்பை கட்டுப்படுத்தாது என்று உச்சநீதிமன்றம் பகிரங்கமாக சொல்லிவிட்டது. மத்திய அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும். மத்திய அரசே உச்சநீதிமன்றத்தில் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிற போது இந்திய நாட்டை யார் பாதுகாப்பது என்கிற அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது. பொன் ராதாகிருஷ்ணன் ராஜினாமா செய்ய வேண்டும். ஏற்கனவே வாழப்பாடி ராமமூர்த்தி இப்படி நெருக்கடியான காலகட்டத்தில் ராஜினாமா செய்திருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். எங்களுக்கு இருக்கிற பேரதிர்ச்சி, தமிழ்நாடு முதலமைச்சர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார். அந்த நேரத்தில் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு நல்ல நட்புறவு இருந்த இந்த பிரதமர் மோடி அவர்கள் பாஜக சார்பை ஆள் இல்ல, அது ஒரு பிரச்சனையாக பேசுவோம். திரு சுமன் ஸ்ரீராமன் தீர்வு சொல்லுங்க. இருக்கிற நிலையில் அனைத்து ராஜினாமா செய்ய வேண்டும். 24 மணி நேரத்துக்கு அமைதியா இருப்போம். நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் இந்த மேட்டர் வருது. உச்சநீதிமன்றம் என்ன கருத்து சொல்றாங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம அடுத்த நடவடிக்கைக்கு போனோம். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுப்பது நல்லதல்ல. இது வந்து நாளைக்கு முடிவுனா நாளைக்கு உறுதியாக உச்சநீதிமன்றம் நாளைக்கு உத்தரவு போடுவாங்கன்னு உத்தரவாதம் இல்லை. ஆனால் எப்படியும் ஒரிஜினலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி வந்து அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு அமைக்கப்பட்டு அவர்கள் போய் கர்நாடகாவில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பார்த்துட்டு திருப்பி ஒரு ரிப்போர்ட்டை உச்சநீதிமன்றத்துக்கு 6ஆம் தேதி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நிச்சயமாக இந்த வாரம் தொடர்ந்து இந்த பிரச்சனை உச்சநீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு முதலில் அமைதியாக பொறுத்திருந்து. நன்றி. நீங்க ஆளுங்கட்சி சார்பா நாட்டின் மிக உயர்ந்தபட்ச அமைப்பு அபெக்ஸ் கோர்ட் உச்சநீதிமன்றம், அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு உத்தரவையே மதிக்காத போக்கு என்பது மிக மிக இந்த இந்திய ஜனநாயகத்துக்கே ஒரு அச்சுறுத்தலான ஒரு விஷயம். நடுவண் அரசு நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பது நமது எதிர்பார்ப்பு. இது இப்படியே போனா நிச்சயமாக எனக்குள்ள ஒரு கேள்வி வருது. ஏன் நாம் நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு ஏன் அதை கூட விட்டு கொடுத்து உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு நமது இளைஞர்கள் இருக்கிறார்களே, ஏன் நம்ம ஒன்றும் அப்படி ஒருத்தருக்கும் தோணாதா? ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலான விஷயம். நிச்சயமாக நாட்டின் இந்த உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் இதனுடைய ஆபத்தை உணர்ந்து உடனடியாக தமிழகத்துக்கு, வஞ்சிக்கப்பட்ட தமிழகம், நமது உரிமையை நாம் கேட்கிறோம், பிச்சை கேட்கவில்லை, யாசகம் கேட்கவில்லை, அதை அவர்களுக்கு புரிய வைத்து நமக்குரிய நீரை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான். திரு ஜெயராமன், நம்ம என்ன செய்ய வேண்டும்? இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறேன்? இல்லை, நான் சுமந்த் ராமனுடைய கருத்தை தான் நான் இப்போ வழிமொழிகிறேன். ஏன்னா நம்ம அவசரப்பட்டு எதையும் பேசாமல் இருக்கிறதுக்கு பதிலாக சுப்ரீம் கோர்ட் நடவடிக்கைக்காக காத்திருந்து செய்வோம் என்றதை தாண்டி இன்னொரு விதமாகவும் நான் சொல்கின்றேன். உறுதியாக நரேந்திர மோடி தலைமையிலான அரசு காவிரி பிரச்சனையை இந்த வாரம் இல்லாவிட்டாலும் அடுத்த வாரமாவது உறுதியாக தீர்க்கும். உறுதியாக மேலாண் வாரியம் அமைக்கப்படும். அமைத்து இந்த பிரச்சனை தீர்க்கப்படும். அதே நேரத்தில் வேறொன்றையும் நான் கோரிக்கையாக வைக்கின்றேன். ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு இயற்கை வளங்கள் சூறையாடப்படாமல் இருந்து தமிழகத்திலே ஆளுகின்ற அதிமுக ஆட்சி வெறும் வெட்டு கோஷங்களை முன்வைக்காமல் தடுப்பணைகளை கட்டி மேலும் இங்கு மணல் கொள்ளையை தடுத்து மணல் கொள்ளையையும் தடுத்து இங்க தமிழகத்தில் அவர் சொல்ற பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னன்னா அந்த ட்ரைபுனல் வந்து இறுதி தீர்ப்பு கொடுத்தாங்க இல்லையா, அந்த இறுதி தீர்ப்பு படிச்சு பார்த்தீங்கன்னாலே சொன்னோம். தமிழ்நாட்டில் வந்து டவுன் ஸ்ட்ரீம் வர வடகிழக்கு பருவமழையில் வர்ற தண்ணியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான வசதிகள் தேவையாக செய்யப்படவில்லை காவேரி டெல்டா பகுதியிலுங்கிறது அந்த ட்ரைபுனல்ல இருக்கு. எல்லா மக்களும் இதுவரை கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ஸ் நீதிமன்ற அவமதிப்பு என்பது கர்நாடக அரசு மீது மட்டும் பாய வேண்டிய நிலையில் இன்னைக்கு இல்லை. உச்சநீதிமன்றத்துக்கு நாம் பொறுமையாக இருந்தாலும் உச்சநீதிமன்றத்தில் நாம் எதிர்பார்ப்பது இன்றைக்கு மத்திய அரசுக்கு எதிராக கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் மிக முக்கியமாக அவசரமான ஒரு நிலை வந்தால்தான் மத்திய அரசு நியாயமாக செயல்படும். அநீதி சட்டவிரோதமாக இருக்கக்கூடிய ஒரு கர்நாடக அரசுக்கு இன்னைக்கு அவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்மையும் பல கொட்டுக்கள்ல ஒரு கொட்டு தமிழக அரசு மீது வைத்தார்கள். கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னால என்ன வைத்தார்கள்? பல்லில்லாத ஆணையமாக இருந்தாலும் ஒரு பிராது கொடுக்க கூட உங்களால முடியலன்னு கேட்டாங்க. அந்த அடிப்படையில் நாளைக்கு அம்மையார் மருத்துவமனையில் இருக்கிறதுனால அவருடைய ஆலோசனை பேர்லயோ ஆலோசனை அல்லாமலோ ஒட்டுமொத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமரை சந்திக்க வேண்டும். ஒரு 3 கர்நாடக மத்திய அமைச்சர் கொடுத்த அழுத்தத்தை விட உங்களது 50 எம்பிக்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் அவர் சொன்ன மாதிரி
ராஜினாமா செய்ய வேண்டும். நன்றி. பாண்டியன் நன்றி. சொன்னார். 4 பேருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு PR பாண்டியன், உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக இது மாதிரியான விவாதங்கள்ல ரொம்ப உணர்ச்சிகரமாக, ஏன்னா விவசாயிகள் பக்கம் வாழ்வாதாரம் சார்ந்து பேசுகிற போது உணர்ச்சிகரமான வாதங்கள் தான் முன்வைக்க வேண்டியிருக்கும். இது இந்த ஒட்டுமொத்த விவாதத்தையே நாம் கர்நாடக தரப்போ அல்லது தமிழக விவசாயிகள் தரப்புலேயே நின்று விவாதிப்பதை காட்டிலும் சட்டத்தின்படி, நியாயத்தின்படி இந்த விவாதம் நடக்க வேண்டும் என்பதுதான் கேள்வி நேரத்தின் விருப்பமாக எப்போதுமே இருந்து கொண்டிருக்கிறது. மற்றொரு ஆழமான தலைப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நந்திரவாகட்டும்.